அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை. மாலை முரசு டிவி நேயர்களுக்கு அன்பான கலை வணக்கம். இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தக்ஷிணாயனம் ஹேமந்த ருது, மார்கழி 12 டிசம்பர் 27 சனிக்கிழமை, வளர்பிறை சப்தமி. இன்று பிற்பகல் 1:15 மணி அளவு வரை, அதன் பிறகு அஷ்டமி திதி. பூரட்டாதி நட்சத்திரம் இன்று காலை 9 மணி அளவு வரை, அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம். வியதீபாத நாம யோகம், வனிசை நாமகரணம். இது இன்றைய பஞ்சாங்கம். அடுத்து இன்றைய நாள் ஜோதிட தகவலில் நம்ம திருமண பொருத்தம் பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோமோ அதனுடைய தொடர்ச்சி. பொருத்தம் பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம இங்கே பார்த்து ஒரு விஷயத்தை மிக சிறப்பாக செய்து கொள்ளக்கூடிய ஒரு அம்சம்ன்றது நேரடியாக கொடுக்கப்படவில்லை. ஒருவர் பிறக்கும்போது அவருடைய சுய ஜாதகத்தில் ஒரு ஆண்மகன்னு சொன்னால் மனைவின்னு சொல்லக்கூடியதற்கு ஒரு ஸ்தானம் இருக்கிறது, அதற்கு ஒரு கிரகம் இருக்கிறது. அது எந்த அளவிற்கு வலிமை பெற்று இருக்கிறதோ அந்த அளவிற்கு தான் அவருக்கு மனைவியாக ஒரு ஜாதகம், ஒரு பெண் வாய்ப்பாள். அதே போல தான் ஒரு பெண்ணுக்கு கணவன்னு சொல்லக்கூடியதற்கான அந்த கலத்திர பாவம், கலத்திர காரகன்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றவாறு தான் கிடைக்க போகின்றான். நம்ம பொருத்தம் பார்க்குறது அப்படின்னு சொல்லும்போது அப்படி கரெக்டாக அது மேட்ச் ஆகுதா அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நம்ம இப்போது ஒரு நிர்வாகத்திறன் இல்லாத ஒருவருக்கு நிர்வாகத்திறன் அதிகமாக வேண்டிய ஒரு பதவி கொடுக்கப்பட்டு விட்டால் அந்த பதவியில் அவரால் ஷைன் பண்ண முடியாது. அவருக்கும் கஷ்டம், அந்த நிர்வாகத்துக்கும், அந்த அலுவலகம், அந்த கம்பெனிக்கும் அது கஷ்டமாக போயிடும். அதுபோல் எந்த ஒன்றுமே ஜாடிக்கேற்ற மூடின்னு சொல்கிற மாதிரி சரியாக இருக்கணும், கம்பேட்டபிலிட்டின்னு சொல்லி தான் நம்ம சொல்கிறோம். அதனால் இந்த ஜாதகருடைய லக்னம் இவ்வளோ பலமாக இருக்கிறது, 7ஆம் இடம் இப்போ இருக்கிறது. அப்போது இதற்கு இது போல் இருந்தால் தான் சரியாக வரும். ரொம்ப அதிகமான பலம் இருந்தாலும் சரியாக வராது, ரொம்ப கீழே இருந்தாலும் சரியாக வராது. அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை தான் பொருத்தம்னு நம்ம பார்க்குறோம். அதனால் பொருத்தம் பார்க்கும்போது இந்த விடயத்தை பெற்றோரும் சரி, அந்த மன வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளும் சரி புரிந்து கொள்ள வேண்டியது, கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். இன்றைய நவகிரக நிலையை சிந்திப்போம். மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, விருச்சிகத்தில் புதன், தனுசில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, சந்திரன். இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாளில் கடினமான விஷயங்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் செய்யலாம். 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி இருக்கக்கூடிய காலகட்டம், சந்திரனும் அந்த சனியோடு சேர்ந்திருக்கார். இன்றைய நாளில் அந்த சந்திரன் சனியுடைய நட்சத்திரத்தையும் பெற்றிருக்கார். அதனால் செலவு செய்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். வேலை அதிகமாக இருக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு பிளானை நீங்கள் செஞ்சுக்கலாம். மற்றவங்களை எதிர்பார்த்து நீங்கள் காத்துட்ருக்கிறீங்க, அவங்க வரலனாலும் நீங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடணும். அவங்க வந்தால் தான் இன்றைய நாளில் ஒரு வேலை நடக்கும், ஆரம்பிக்கணும்னு சொன்னால் அது தாமதமாகலாம், தள்ளி கூட போயிடலாம். அதனால் இன்றைய நாள் நீங்கள் உங்களுடைய சுய முயற்சி, கடின உழைப்பு, சரியான திட்டமிடுதல், இதனால் பலன் அடைவீங்க. ஏதாவது செலவுகள் வந்ததுன்னு சொன்னால் தவிர்க்காமல் செய்கிறது நல்லது. அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு செய்யக்கூடிய செலவுகள் பிரயோஜனமாக இருக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பிறரை அதிகமாக எதிர்பார்த்து அவங்க வரலன்னு சொன்னால் வேலையும் தள்ளி போய் அவங்கக்கிட்டேயும் கோபம் ஏற்படக்கூடிய ஒரு விஷயத்தை தவிர்க்கிறது நல்லது. கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் கடன் தேவை என்றால் கேட்கலாம், கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, இந்த நாளில் நீங்கள் சுலபமாக உங்களுடைய வேலைகளை செஞ்சு முடிக்க போகிறீங்க. உங்களுடைய வேலையை செய்கிறதுக்கான முயற்சி ஸ்தானம் லாபத்தோடு தொடர்பு பெறுகிறது. அதனால் என்ன செஞ்சாலும் அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும், நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய யோகம்னு சொல்லலாம். சகோதர வழியில் இன்றைய நாளில் ஏதாவது ஒரு விஷயம் தொடர்பில் வருதுன்னு சொன்னால் அது நல்லதற்காகத்தான் இருக்கும். சகோதரர்கள் சேர்ந்து ஒரு சொத்து வாங்கிறது, சகோதரர்கள் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்களை செய்யலாம். சகோதர வழியில் உங்களுடைய சகோதரன், மூத்த சகோதரன் கல்யாணம் பண்ணார், பொண்ணு எடுத்தார் இல்லையா, அந்த குடும்பத்தில் ஒரு பொண்ணு இருக்குது, நீங்கள் திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்கும்போது தெரிய வருதுன்னா தாராளமாக நீங்கள் அதை பற்றி சிந்திக்கலாம், சரியாக வரும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் சகோதரன் மூலமாக, தந்தை மூலமாக நல்ல வழி காட்டப்படுவீர்கள். ரோகிணியில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் முடிந்த அளவிற்கு குழப்பத்திற்கு ஆட்படக்கூடாது, தெளிவாக இருக்கும்போது அனைத்தும் சாதகமாக இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் ஒரு விஷயத்தை மிகச் சிறப்பாக அடையக்கூடிய யோகம் பெறுகிறீர்கள்.
ஒரு வாகனம் வாங்கணும்னு சொன்னால் நல்லதாக அமையும். மிதுன ராசி அன்பர்களே, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். வேலையில் பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் அதை சரி பண்ணுவீங்க. வேலை போயிடுமோன்ற பயம் இருந்தால் அந்த பயம் நிவர்த்தி ஆகும். தற்காலிக பணியில் இருக்கக்கூடியவர்கள் நிரந்தர பணின்னு சொல்லக்கூடிய ஒரு யோக பாக்கிய பலனை பெறக்கூடிய அம்சம் இந்த நாளில் இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் உங்களுடைய நிலையை உயர்த்தி கொள்ள பாடுபடுவீங்க. திருவாதிரையில் பிறந்தவர்கள் போதுமன்ற மனதோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. புனர்பூசத்தில் பிறந்தவங்களுக்கு பணம் வந்து சேரும். கடகராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு நல்ல அனுபவம் உண்டாகும். நல்ல போதனைகள், நல்ல வழிகாட்டப்படுதல் இதெல்லாம் கிடைக்கும். தெரியாத தொழில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளலாம். ஒரு கல்வியை எப்படி படித்தா ரொம்ப நல்லா வரும், எப்படி மறக்காமல் படிக்கிறது, எப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கிறது, அதெல்லாம் யாராவது சொல்லி கொடுப்பாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வந்து அனுகூலமான நல்ல பலன்கள் ஏற்படக்கூடிய அம்சம் தாராளமாக இருக்குது. புனர்பூசத்தில் பிறந்தவங்களுக்கு வாக்கு வன்மை இருக்கும். பேச்சாற்றல் மூலமாக காரியம் சாதிக்கலாம். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாள் வந்து ஏதோ ஒரு பின்னடைவு ஏற்பட்டது அல்லது ஏற்பட்டு கொண்டு இருக்கிறதுன்னா அதற்காக நீங்கள் நொந்து கொள்ளாமல், ஓகே நல்ல பலன்கள் எவ்வளோ பார்க்குறோம், அதுபோல் இது ஒரு நமக்கு ஆகாத ஒரு விஷயம், எதிர்பார்த்த விஷயம் நடக்கலை, ஆனால் இதுவும் மாறும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருப்பீங்க. ஆயில்யத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டாகும். குறிப்பாக இன்றைய நாளில் எங்கோ யாரோ எதற்காகவோ உங்களை கௌரவப்படுத்துறது, புகழறது, கொஞ்சம் நல்ல தசாபக்தி இருந்தால் கொண்டாடுறது, இந்த நிலை நடக்கும். சிம்மராசி என்பர்களே, 8ல் சந்திரன், சந்திரனோட சனி, அந்த சந்திரன் சனியுடைய சாரத்தை பெற்றிருக்கார். ராசியில் கேது இருக்கார். குழப்பம் இல்லாமல் இருக்கணும், தெளிவாக இருக்க முயற்சிக்கணும். சுறுசுறுப்பாக இருக்கலாம். ஓய்வாக இல்லை அப்படின்னு சொன்னாலே இன்றைய நாள் எந்த பிரச்சனை இல்லை. ரொம்ப ஓய்வாக இருக்கிறீங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னு சொன்னால் தான் தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் உங்களை ஆட்கொண்டு கொண்டு இருக்கும். அதனால் இன்றைய நாளில் நீங்கள் பிஸியாக இருங்க. வேலை எதுவும் இல்லைன்னா கோயிலுக்கு போயிடுங்க, நூலகம் போய் புத்தகங்கள் படிங்க, அது நல்லது. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் மிகச்சரியான நேர்மறை எண்ணங்கள் கை கொடுக்கும். பூரத்தில் பிறந்தவர்கள் தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறையாக சிந்திக்கக்கூடிய நபர்கள், இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. உத்திரத்தில் பிறந்தவங்க விதிகளை மிகச்சரியாக கடைபிடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் எந்த தடையும் இடையூறும் சந்திராஷ்டமத்தினால் ஏற்படாது. கன்னிராசி அன்பர்களே, திருமண வயதில் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வந்து நல்ல ஒரு ஜாதகம் வந்து சேருவதற்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து ஜாதகம் செட் ஆகுதுன்னு சொன்னாங்க, ப்ரொஃபைல் மேட்ச் ஆகுது, உங்களுக்கு அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது பிடிக்குதுன்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் மேற்கொண்டு பேசலாம். இன்றைய நாளில் யாரோ ஒருத்தர் சந்திக்கிறீங்க, அவங்களே முன் வந்து வாலண்டியராக உங்களுக்கு ஒரு சலுகையை கொடுக்குறாங்க, ஒரு நல்ல விஷயங்களை சொல்கிறாங்க, ஒரு வாய்ப்பு இருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்கன்னா அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளலாம். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் வந்து அனுகூலமான சாதகமான பலன்கள் ஏற்படவிருக்கிறது. என்ன முயற்சிக்கிறீங்களோ அது வந்து கைகூடும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மிகச்சரியாக ஒருவரை புரிந்து கொள்ளணும். அதிகமாக ஒருத்தரை நம்புறதோ முற்றிலும் தவிர்க்கிறதோ கூடாது. சரிசமமான மனநிலையில் கண்ணோட்டத்தில் இருக்கிறது நல்லது. சித்திரையில் பிறந்தவங்களுக்கு வளர்ச்சி முன்னேற்றம் இன்றைய நாளில் சாத்தியம். துளாராசி என்பர்களே, கடன் தேவைன்னு சொன்னால் இந்த நாளில் நீங்கள் முயற்சி செய்யலாம். 6ஆம் பாவம் சொல்லக்கூடியது சந்திரன் இருக்கக்கூடியதாக இன்றைய நாள் இருக்கிறது. கூட சனி இருக்கார். சந்திரனுக்கு சனிச்சாரமானது கிடைக்கிறது. 3ஆம் பாவத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், அதில் சுக்கிரன் ராசி அதிபதியாக இருக்கார். அப்போ 6ஆம் பாவத்தை வெற்றி கொள்வதற்கான முயற்சியை செய்யும்போது அது பலன் தரும். கடன் தேவைன்னா கிடைக்கும். உடல் உபாதை இருந்தால் நிவர்த்தி ஆகும். யாரோடோ தவறாக புரிந்து கொண்ட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு சொன்னால் பேசி அதெல்லாம் சரி பண்ண முடியும். சித்திரையில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் உங்களுடைய பேச்சு பலமாக இருக்கும். குடும்ப நபர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். தேவைக்கு பணம் கிடைக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் முடிந்த அளவிற்கு எவ்வளவு பணிந்து போகிறீர்களோ, தன்னடக்கத்தோடு இருக்கிறீர்களோ அது வந்து கை கொடுக்கும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் அனுகூலமாகவே இருக்கும். ஒரு போட்டியில் கூட வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்களே,
இந்த நாள் பிள்ளைகளுக்கான நாள். பிள்ளைகளுடைய கல்வி பற்றி, திருமணம் பற்றி, அவர்களுக்கான சொத்துக்கள் சம்பந்தமாக, எதிர்காலம் சம்பந்தமாக இதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணணுன்னா இன்றைய நாளில் தாராளமாக செய்யலாம். அஷ்டமத்தில் புத்திரகாரகன் குரு மறைந்து இருக்கும்போது புத்திரஸ்தானத்தில் 2 கிரகங்கள் இருக்கிறது. அதில் பாக்யாதிபதி சந்திரன் சனியுடைய தொடர்பை பெற்றிருக்கார். அதனால் பிள்ளைகள் எதிர்காலத்தில் நன்றாக இருப்பதற்கான ஒரு விஷயங்களை செய்ய முடியும். பிள்ளைகளிடத்தில் ஏதோ ஒரு குறை தவறு இருக்கிறது, அதான் அவங்கள வளர விடாமல் செய்கிறது என்று சொன்னால் உட்கார்ந்து பேசி அன்பாக இருந்து புரிய வைக்க முடியும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் அறிவாற்றலோடு காணப்படுவீங்க. உங்களுக்கு பணம் வரக்கூடிய வழி தெரிய வரும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பிடிவாதத்தை கொஞ்சம் தளர்த்தி கொண்டால் போதுமானது, அனைத்தும் கைகூடும். கேட்டை நட்சத்திரக்காரங்க இன்றைய நாளில் பிரயாணங்களை திட்டமிடலாம், நல்லபடியாக நடக்கும். தனுர் ராசி அன்பர்களே, இன்றைக்கு இடமாற்றம் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு செய்ய வேண்டி இருந்ததுன்னா முயற்சிக்கலாம். வாகனங்கள் வாங்கணும்னு சொன்னால் உகந்த காலமாக இது இருக்கும். 4ஆம் இடத்தை வாகனங்கள் தரக்கூடிய யோகம் தொடர்பில் இருக்கக்கூடிய ஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த இடத்துல சனி இருந்து சந்திரன் அவரோடு போய் சேர்றதுனால, சந்திரன்னு சொன்னாலே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, பயணிக்கிறது, ட்ராவல் பண்ணுறது, ஃபாஸ்ட்டாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ அதோடு தொடர்பு பெறுவதனால நீங்கள் வேகமாக இயங்கக்கூடிய வாகனங்கள் வாங்குறதுக்கு உகந்த நாள்னு இந்த நாளை சொல்லலாம். மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைய பணிகள் அனைத்தையும் மிக சிறப்பாக செய்து முடிப்பீங்க. யாராவது உங்களை பாராட்டினா அல்லது நீங்களே கூட உங்களை மெச்சி கொள்வீர்கள். பரவாயில்ல, நம்ம இந்த அளவுக்கு இன்றைக்கி படிச்சிருக்கோம், வேலை பார்த்துருக்கோம், நல்ல சாமர்த்தியமாக நடந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் தேவைக்கு அதிகமாக செலவு செய்வதை கொஞ்சம் குறைக்கணும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைக்கு பிறருடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய நபராக காணப்படுவீங்க. மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாள் தொட்டது துலங்க போகிறது. தன்முயற்சி, சுயமுயற்சி உங்களுக்கு பலனை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. உடன் பிறந்தவர்கள் மீது அதிகமான அக்கறை கொண்டு அவர்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணுன்ற எண்ணம் உங்களுக்கு ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் இளையவர்கள் இல்லை அப்படின்னு சொன்னால், நீங்கள் தான் இளையவர், அண்ணாக்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் தம்பியாக தங்கையாக நினைக்கக்கூடியவங்க மேலே உங்களுக்கு கருணையானது பிறக்கும். உத்திராடத்தில் பிறந்தவங்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கும்னு சொல்லலாம். சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும், அதில் வெற்றி பெற முடியும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் எதிர்மறையான எண்ணங்களையும் தேவையற்ற செலவுகளையும் தேவையற்ற பேச்சு பழக்கங்களையும் தவிர்க்க முடியாமல் இருந்தால் இன்றைக்கு அதை தவிர்க்க முடியும். அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான பலன் இருக்கும். ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இன்றைய நாளில் காணப்படுகிறது. கும்பராசி என்பர்களே, இந்த நாள் உங்களுடைய குடும்ப நபர்களுக்காக நீங்கள் செயல்பட போகிறீங்க. குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீங்க. குடும்பத்தில் நல்ல காரியம், சுப காரியங்களை உங்களால் தொடங்க முடியும். அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாள் அனுகூலமான நல்ல பலாபலன்களை பெறக்கூடிய யோகம் இருக்கிறது. இன்றைய நாள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உங்களை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். கவனமாக பாருங்கள், அப்படி கிடைக்கும்போது பயன்படுத்திக்கங்க. சதய நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் எதிர்பார்ப்பை கொஞ்சம் குறைத்து கொள்ளணும். பணம் அதிகமாக தேவையாக இருக்கலாம், அதை அடைவதற்கும் கூட அந்த காலம் இருக்கணும், அவகாசம் இருக்கணும். இம்மீடியட்டாக ஒன்று கிடைக்கணுன்றதை கொஞ்சம் நீங்கள் குறைத்து கொள்வது நல்லது. பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான பலன். குடும்ப நபர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு பணம் கிடைக்கும், நேரம் கிடைக்கும், மனசு வரும். மீனராசி என்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நல்ல பலன் தரக்கூடிய நாள்னு சொல்லலாம். 5ஆம் அதிபதி ராசியில் சஞ்சரிக்கிறது. அப்படி சஞ்சரிக்கும்போது என்னென்னா, ஆன்மீக ஈடுபாடு வரும், கலை இலக்கியங்களில் நாட்டம் வரும், உங்களுடைய தனித்திறமைகளை வளர்த்து கொள்ளணும், அதை வெளிப்படுத்தணும், வெளிக்கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கும். பெயர் புகழ் பிரபல்யம் அடையணுன்ற எண்ணம் எல்லாம் வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் நடக்கும். தசாபுக்தி அனுகூலமாக இருக்கும்போது செயலாகும், இல்லைன்னு சொன்னால் அதை ஆரம்பிப்பீங்க, கொஞ்ச நாள் கழித்து அது செயலாகும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் நீங்கள் நல்ல நிலைக்கு வருவதன் மூலமாக மற்றவங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வழிகாட்டுவீங்க. உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு ஜென்ம நட்சத்திர தினமாக இருக்கிறது. இன்றைக்கு சனிக்கிழமையாகவும் இருக்கிறது, சனியுடைய நட்சத்திரமாக இருக்கிறது. சனி சந்திரன் சேர்றது இந்த நட்சத்திரத்தில் அப்படின்னு சொல்கிறதுனால, யாராவது மனதில் ரொம்ப கவலை இருக்கக்கூடியவங்க, எதையாவது மிஸ் பண்ணிவிட்டு எதையாவது விட்டுட்டு இழந்துட்டு இழப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறது, அல்லது ஏதும் இல்லாதவர்களுக்கு ஏதோ உதவி செய்வது, தர்ம காரியத்தில் ஈடுபடுவது, இது ரொம்ப நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தும். ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான சாதகமான நாள். வெளிநாடு போகணுன்னு சொன்னால் அதற்கான முயற்சிகளை செய்யலாம். இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.